வந்தே மாதரம் 2002 வாஜ்பாய் அரசு, அவர் அரசில் HZL அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை, அரசாங்க நிறுவனத்தை 26% ஷேர் விற்கிறாங்க. யாருக்கு விற்கிறாங்கன்னா ஸ்டெர்லைட் யாருன்னா தூத்துக்குடியில் நடத்தினார் இல்லையா, நிலத்தடி நீர் திருடர்களாகினார். அங்கே இருக்க விவசாயிகளெல்லாம் ஒரு டேங்கர் தண்ணி 25,000 அப்படின்னு சொன்னோடனே எல்லா விவசாயத்தை விட்டுட்டு நிலத்தடி நீர் திருடி விற்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பெரிய தகராறுலாம் பண்ணி மூடிட்டான் ஒரு வழியாக. அது கரெக்டான் 749 கோடிக்கு விற்கிறாங்க ஷேரை. ஆனால் அதனுடைய வேல்யூ அப்போவே 39,000 கோடி. 2002 அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க சிபிஐ கோணமெல்லாம் விசாரிக்குது. எல்லாமே சிபிஐ பண்ணது எல்லாமே ஃபால்ஸ் ஆர் ராங் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து அருண் ஷூரின்னு ஒருத்தர் வராரு. அருண் ஷூரி தான் மந்திரி. அப்போ ஸ்டெர்லைட் அருண் ஷூரி 2 பேரும் சேர்ந்து தான் ஃப்ராட் பண்ணாங்க. இந்த அருண் ஷூரி யாருன்னா 1991 நான் சோக்குக்கிட்ட போய் சொல்கிறேன், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விசாரணை அந்த குழுவில் நான் இருந்ததுனால அங்கே நடக்கிற குளறுபடிகளெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்கிறேன். வைகோபாலசாமி விசாரிக்க மாட்டாங்கிறா சார், குளத்துருமணி விசாரிக்க மாட்டேங்கிறானுங்க, ரெய்டுன்றானுங்க, திடீர்னு கேன்சல் பண்ணுறானுங்க, ஒன்றும் சரியில்லைங்கய்யா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே மவுத் பீஸை முடிக்கிட்டு அருண் ஷூரின்னு என்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் அருண் ஷூரிகிட்டே நான் சொல்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அதோட அடங்கிட்டார். அந்த ராஜீவ்காந்தி வழக்கில் தலையிறதே கிடையாது. நானும் எவ்வளவோ கரெக்டாக பண்ணி பார்த்து தலையிறது கிடையாது. அந்த அருண் ஷூரி தான் இப்போ இந்த இதில் முக்கியமான குற்றவாளி. 2002 திருப்பி சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவு போடுறாங்க, எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க அப்படின்னு. அதெல்லாம் யார் போட்டாலும் சிபிஐ விசாரித்து இன்னும் கிழிக்க போகுது. அதான் சிபிஐ தான் கரப்ஷன் பிரான்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆகி போச்சு. நம்மளால சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆகுது, இப்போ கரப்ஷன் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதெல்லாம் ஒரு சிபிஐலாம் ஒன்றும் விசாரித்து நடக்காது. ஏதோ தெரியாமல் தவிர என்ன மாதிரி ஆளுங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா ஒருவேளை ஒரு ஆட்டி நாட்டை ஓரளவுக்கு என்ன 80% நல்லா ஆக்கிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி துஷார் மேத்தா, சிபிஐ என்கொயரி, HCL, ஸ்டெர்லைட், அருண் ஷூரிக்கு ராஜீவ்காந்தி கொலை ரகசியம் ஃபுல்லாக தெரியும். அதனால் அவரை யாராலையும் தொட முடியாது. அதனால் அவர் பாட்டில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பார். அப்புறம் வேதாந்தாவும் வேறு கம்பெனி பேர் மாற்றிக்கிட்டு இன்னும் எங்கெங்கெல்லாம் நாட்டை நாசமாக்கலாம், இயற்கை வளத்தை சுரண்டலாம் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். நம்ம ஆளுங்களாம் கதறி இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஒன்றும் யாரும் நடவடிக்கை ஒன்று வேதாந்தாவை மாத்திரம் நிலத்தடி உனக்கு எப்படா நீர் கிடச்சிது, டெய்லி தாமிரம் தயாரிக்கிறதுக்கு உனக்கு எப்படி நீர் கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு அவனை பிடிச்சி உள்ளே போட்டோம்னா சரியாக போவோம். ஆனால் எங்கள் நாட்டில் தான் எதுவுமே சரி கிடையாது. எல்லாம் ஒரே கூத்து தான் அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணி சொல்லிடுறது? சரி.